வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 2 தட்டில் இருக்கிற காளானையும் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதாவது நாமளே வீட்டில் செஞ்ச சோலார் ட்ரையரு ப்ளஸ் டைரெக்டாக வெயிலில் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். எது எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதுன்ட்டு பார்க்குறதுக்கு ரெடி பண்ண சோலார் ட்ரையர் தான் இருக்கு பாருங்க. இதுதான், அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தது சோலார் ட்ரையர் ரெடி பண்ண போகிறோன்னிட்டு. அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரையல் பேக் பார்க்கலான்ட்டு இன்றைக்கி பாதி வெயில்லையும் பாதி இதுலேயும் வைக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு கலர் மாறாமல் எவ்வளோ சீக்கிரம் காயுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதை இந்த சோலார் ட்ரையர் ரெடி பண்ண சோலார் ட்ரையர் வச்சுருவோம். இது டைரெக்டாக வெயிலில் வைப்போம். எல்லா சைடும், அதாவது 5 பல்பு போட்டிருக்கிறோம். இது தேவைன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகணும்னா நம்ம தனித்தனி பிரித்து போட்டுக்கலாம். அதாவது ரெண்டாக இந்த மாதிரி இது இருக்குதுன்னா இப்படி ரெண்டாக கிழிச்சு போட்டுட்டா இன்னும் சீக்கிரமாக ட்ரை ஆகும். இதெல்லாம் தண்டு மொத்தமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. அதனால் இந்த மாதிரி இருக்குன்னா ரெண்டாக இப்படி கிழிச்சு போட்டுக்கிட்டா சீக்கிரமாக ட்ரை ஆகும். எல்லா சைட்லேயும் ஈக்குவலாக கலைச்சி போட்டுக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது மட்டும் ரெண்டாக கிழிச்சு போட்டுக்கும். ஓகே, இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ட்ரை ஆக ஆரம்பிக்குது லைட்டாக உள்ள பார்த்துங்களா. இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ போய் வெயிலில் மீதி இருக்கிறத வெயிலில் காய வச்சுட்டு வந்துடுவோம். இதை டைரெக்டாக வெயிலே காய வச்சுருவோம். இதுலேயுமே இந்த பெரிய பெரிய தண்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் காயத்துக்கு கஷ்டம்தான். ஏன்னா எவ்வளோ தான் டைரெக்டாக வெயிலில் வச்சாலும் இது பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் காயத்துக்கு லேட் ஆகும். அதாவது 2 நாள் ஆகும். அதனால் இதை மட்டும் சின்ன சின்னதாக ஆக்கிக்குவோம். அந்த தண்டு பெருசாக இருக்குது மட்டும், மீதி எல்லாம் அப்படியே தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் மட்டும் தண்டை கொஞ்சம் ரெண்டாக இந்த மாதிரி ரெண்டாக கொண்டு கிழிச்சிக்கலாம். ஓகே, மீதியெல்லாம் அப்படியே தான் வைக்க போகிறோம். இப்போ இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்ப்போம். அதை எது சீக்கிரமாக காயுது, எது லேட்டாக காயுதுன்ட்டு, எது கலர் சேஞ்ச் ஆகாமல் காயுதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம இதில் காய வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ எந்த அளவுக்கு காஞ்சதுன்னு ஒன்று பார்ப்போம். இருங்க, ஓப்பன் பண்ணால் இப்போ ஓரளவு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வைக்க பார்த்து இருந்ததும் இப்போ இருக்கிற ஸ்ட்ரெச்சருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அது ட்ரை ஆகிருக்குன்ட்டு. ஆனால் நம்ம இப்போதைக்கு எடுத்து பார்க்க போகிறதில்ல. அதை இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம். சும்மா ஜஸ்ட் அது எப்படி உங்களுக்கு ரன் ஆகுதுன்றதை மட்டும் நான் காட்டுறேன். நம்ம வச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இன்னும் ஒரு 1 ஹவர் கழித்து பார்ப்போம்.
அப்போ இன்னும் எப்படி ட்ரை ஆகிருக்குன்ட்டு. ம். இது எதுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்குன்னா, அந்த கவர் போட்டு இன்னும் நான் ஃபுல்லாக வேலை முடியலன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கால்வாசி வேலை பக்கம் பாக்கி இருக்கு. அதனால தான் அது ஏர் ஃப்ரெஷ் ஏர் வந்து அதிகமாக உள்ளேருந்து உள்ளே வந்துச்சுன்னா அது சரியாக ட்ரை ஆகாது. அதனால தான் அது கொஞ்சம் கவர் போட்டு கவர் பண்ணியிருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்க பார்த்து தெரியும் எல்லாமே ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு. அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரத்தில் ட்ரை ஆயிடுச்சு. சரிங்களா, நீங்கள் கேட்கலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வெளியிலே வைக்கலான்ட்டு. வெளியில் வைக்கலாம். இப்போ வெயில் அடிக்குது, ஓகே, வெளியில் வைக்கலாம். நம்ம மழை காலத்தில் வந்து அதிகமாக காளான் வர பார்த்து எப்படி ட்ரை பண்ணுறதுன்றதுக்கு மட்டும்தான் இந்த சோலார் ட்ரையர் மாதிரி வீட்லேயே சும்மா ரெடி பண்ணுறது இது. ஓகேங்களா, அது எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்குன்ட்டு காட்டுறாரு. அப்படியே உடைக்கிறப்ப எப்படி உடையும் இந்த மாதிரி தான் ட்ரை ஆகிடும். இது வச்சு இப்போ நீங்கள் இந்த மஷ்ரூமாக எடுத்து காளானை எடுத்து காய வைக்கிறீங்கன்னா இந்த அளவு காய்ஞ்சதுன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் வச்சு யூஸ் பண்ணலாம். அதான் மறுபடியுமே நம்ம ஃப்ரெஷ் காளான் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோமே அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எந்த அளவுக்கு, ஆனால் இந்த அளவுக்கு வந்து காஞ்சி போயிடணும் ஃபுல்லாக. அதில் கொஞ்சமாச்சும் ஈரப்பதம் இருந்தாலும் அது வீணாகிடும். அதனால இது காஞ்ச உடனே வந்து அப்படியே வச்சிடக்கூடாது. எடுத்து நம்ம ஒரு ஏர் டைட்டான ஒரு கவர்லையோ இல்லை ஒரு டப்பாவிலையோ போட்டு அதை பேக் பண்ணி வச்சிடணும். அதில் நம்ம காற்று ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஈரம் வந்து காஞ்சது வந்து மறுபடியும் ஈரமாயிடும். அதனால் உடனே அந்த காஞ்சது கையோட எடுத்து நம்ம ஒரு ஏர் டைட்டான கவரில் வச்சு லாக் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா இதோட வேலிடிட்டி 6 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி தான். அதாவது இந்த மழை காலத்தில் நிறைய காளான் வர பார்த்து சேல் ஆகலைன்னா நம்ம இந்தமாரி ட்ரை பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இதையே நம்ம சூப் பொடி, அந்த ஹெல்த் மிக்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடிக்கும் நான் சொல்கிறது இந்த ரா காளானாவே நம்ம ஃப்ரெஷ் காளானா எப்படி சமைச்சு சாப்பிட்லாமோ அதேமாரி இதையும் சமைச்சு சாப்பிட்லாம். அதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பொடி மாதிரி பண்ணோன்னா நீங்கள் எடுத்து உடனே அரைச்சே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதையுமே ஆனால் ஏர் டைட்டான ஒரு கவரில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மற்றபடி ஒரு கப்புலையோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இதை பார்த்துட்டோம். மேலே போயிட்டு இப்போ அந்த வெயிலில் காய வச்சதை போய் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்குன்ட்டு. இது போல் வந்து காற்று கொஞ்சம் கூட உள்ளே போகாத அளவுக்கு அதை லாக் பண்ணி வச்சிடணும். அப்போனா மட்டும்தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த 6 மாதம் வரைக்கும் டைம் அதில் கெட்டு போகாமல் வரும். காற்று போச்சுன்னா அது ஈரமாகி மறுபடியும் அது தான் போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காய வைக்கிறது ஒரு விஷயம்னாலும் அதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணுறது தான் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்து ஏர் போகாத அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மேலே காய வச்சது இருக்கும். இது வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய வச்சது. அதில் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லாவே காஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு. அதில் எப்படி அந்த ட்ரையரில் வச்சு காய வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இதுலேயுமே காஞ்சிருக்கு. இது எதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் காட்டுறேன்னா, இந்த வெயில் டைமில் ஓகே இந்த மாதிரி காஞ்சிரும். ஆனால் மழை டைமில் காய வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த ட்ரையர் யூஸ் பண்ணியிருக்குது. நீங்களும் சப்போஸ் மஷ்ரூம் சேல் ஆகலை அப்படின்ற பட்சத்துக்கு சரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்து கம்மியான காஸ்ட்டில், அதாவது இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு ட்ரையர் நாமளே வீட்டில் செஞ்சுக்கலான்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் போச்சு. இது முன்னைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரிங்களா, சேம் இதுக்கு அதுக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் வராது. அதாவது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வந்து குறையும். இதில் டேரெக்டாக சன்லைட்டில் போடுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோ ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம உள்ள அந்த ட்ரையரில் போட பார்த்து ஓரளவுக்கு உங்களுக்கு வைக்கிற கலர் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் வராது. நீ மட்டும் ஜஸ்ட்டு போட்டு ஆன் பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா அது மட்டும் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி வந்து அடிக்கடி எடுத்து பார்க்கணும் போகணும் இல்லை. நீங்கள் நைட்டில் போட்டு விட்டாலுமே ட்ரை ஆகிடும். சரிங்களா, இதுவுமே வந்து நம்ம ஏர்டெக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த ட்ரையர் பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டாக, அதாவது பேசிக் மாடலாக தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கு. இதை ஃபுல்லாக வந்து இப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக செய்யணும்னா ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது இருக்கிற பொருளை வச்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சதுனால நம்ம காஸ்ட் வைஸ் கம்மியானாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இல்லை மற்றபடி கொஞ்சம் எனக்கு வந்து இந்த ட்ரையர் ரெடி பண்ணுறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாயிலேருந்து அந்த பல்பு எல்லாம் சேர்த்து அது ஒரு 100 ரூபா, 250 ரூபா ஆச்சுன்னு வச்சுங்களேன்.
மொத்தமாகவே இந்த ட்ரையருக்கு இவ்வளோதான் ஆச்சு. இதுவே ஒரு 1000 ரூபாக்குள்ள ரெடி பண்ணோம்னா நம்ம 2 நாளில் அதுவும் பெஸ்ட் குவாலிட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ட்ரையரோட நீங்கள் சோலார் ட்ரையர் போனனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலே தான் போகும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இது வந்து எந்த அளவுக்கு காஸ்ட் வைஸ் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதாவது எந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமோ அது ஃபஸ்ட்டு விஷயம் இருந்தாலும் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோன்றது தான் அதோட லைஃப் டைம் வந்து அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதாவது நம்ம எடுத்து உடனே ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுட்டா அன்னைக்கு மறுநாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த பழைய மாதிரி உடையிற மாதிரி இருக்காது, வளையிற மாதிரி மாறிடும் மறுபடியும் காலம் ஈரமாச்சுன்னா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து காற்று போகாத மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எதை காய வச்சாலும் சரி, அதாவது அந்த ஸ்டெம்மை காய வச்சாலும் சரி, இல்லை மஷ்ரூமாக காய வச்சாலும் சரி, இல்லை உடனே பொடி பண்ண போகிறோன்னா நீங்கள் காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் உடனே பொடி பண்ணி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு விஷயமே ஸ்டோர் பண்ணுறது தான் இருக்குது, இது வீணாகாத வச்சுருக்கிறது. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து கூடிய சீக்கிரம் அந்த மெய்சைஸ் காளான் பண்ணை செட்டப் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது மேக்ஸிமம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 2-3 வீடியோ, அதாவது 4வது வீடியோவாக அந்த வீடியோ வரும். இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஏர்டைட் கவரில் பேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணுறது ஈஸியாக வரும். இதுவுமே காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இதையுமே குறைக்கணும்னா உங்களுக்கு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் லாங் டைம் யூஸ்